பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனைக்கான நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும். அந்த தண்டனை அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பீடா அது செயல்படுத்தப்படும். உன்னை நாங்க பெங்களூர் கூட்டிட்டு போய் அங்க கூட்டு பாலியல் செய்து உன்னை வன்கொடுமை பண்ணி உன்னை நாங்களே கொன்றுவோன்னு சொல்லி என் காது படவே அங்க லிங்கதுரை பேசுறாங்க. 100க்கு கால் பண்றேன், 100ல வராங்க. வந்துட்டு 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு அதே இன்ஸ்பெக்டர் என்ன அதே இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. இதே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் சிங்கப்பெண் படைக்கு போன் அடிக்கிறேன், என்ன இந்த மாதிரி பின் தொடர்றாங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி நான் அவ்வளவு தூரம் போன் பண்றேன். ஆனா லைன் மட்டும் தான் போகுது, ஒண்ணுமே அதுல இருந்து யாரும் எனக்கு இது வரைக்கும் ரிப்பீட்டட் கூட கால் பண்ணவே கிடையாது. 181க்கு போன் பண்ணிருக்கேன், 1091க்கு போன் பண்ணிருக்கேன், 100 காலுக்குமே அடிச்சிருக்கேன், யாருமே வரல. உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்குமே அடிச்சிருக்கேன், அங்கேயுமே அவங்க என்னோட போனை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க காம்ப்ரமைஸ் ஆகி காசை வாங்கிட்டு போய்க்கோங்க. எதுக்கு போய் இதெல்லாம் பண்றீங்க? What bro? It's very wrong bro. It's very wrong.